Hi friends, welcome to VS Sari Creation. லாஸ்ட்டாக நம்ம ஸ்விவிங் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படின்றத பார்ப்போம். சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நூல் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இந்த ரெண்டு எட்ஜும் இருக்குல்ல, இந்த எட்ஜில் முடிச்சு போட்டுக்கோங்க. 1 2 சுற்றி முடிச்சு போட்டுக்கிட்டிங்களா? ஸோ இப்படி லூப் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டாண்டுக்கு கீழே கையை கொண்டு போயிடுங்க. ஸோ கீழே குத்தி மேலே இழுக்கும் போது லெஃப்ட் ரைட், கீழே குத்தி மேலே நூல் எடுத்து மேலே இழுக்கும் போது லெஃப்ட் ரைட் பண்ணலாமா? வாங்க போவோம். நல்லா கவனிங்க. குத்துறோம், நூலை மாட்டுறோம், மேலே இழுக்கிறோம். ஸோ அந்த எட்ஜு நாட் போட்டது வந்து டைட் ஆகிடுச்சு. ஸோ டைட் ஆனோடனே ஜஸ்ட் ஒரு கையில் மட்டும் நூலை பிடிக்கிறோம். அகைன் கீழே குத்துறோம், நூலை அந்த கொக்கியில் மாட்டுறோம், மேலே இழுக்கும் போது லெஃப்ட் ரைட். அகைன் குத்துறோம், நூலை மாட்டுறோம், மேலே இழுக்கும் போது லெஃப்ட் ரைட். 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 ஸோ அவ்வளோதான். கீழே குத்தி அந்த எட்ஜில் நூலை மாட்டி இப்படி மேலே இழுக்கும் போது 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுறோம். குத்தி நூலை மாட்டி மேலே இழுக்கும் போது லெஃப்ட் ரைட். ஸோ இதே தான். ஸோ எண்டு நாட்டு போட்டுடலாம். நம்ம அடுத்த கிளாஸில் எண்டு நாட்டு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு போடுறேன் பாருங்கள். பக்கத்துலேயே ஒரு குட்டி லூப் எடுத்துகிட்டு இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டு காட்டுறேன். கீழே குத்தி நூலை மாட்டி இப்படி மேலே எடுத்து டைட் பிடிக்கிறோம். ஸோ டைட் ஆகிடுச்சா? இப்போ திருப்பி நீங்கள் எல்லா சைடுமே ட்ரை பண்ணணும். லெஃப்ட்டு தான் ரைட்டு தான் அப்படின்னு இல்லாமல் எல்லா சைடுமே ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு எல்லா ஷேப்புமே உங்களால் ஈஸியாக போட முடியும். கீழே குத்துறோம், மேலே இழுக்கும் போது லெஃப்ட் ரைட். கீழே குத்தி நூலை மாட்டி மேலே இழுக்கும் போது லெஃப்ட் ரைட். கீழே குத்தி 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 மேலே இழுக்கும் போது லெஃப்ட் ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் நல்லா ட்ரா பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன இது போட்டுக்கோங்க, சைஸ் எந்த சைஸில் அந்த செயின் ஸ்டிச் இருக்கணும் அப்படின்றது. வாய்ஸ் இல்லாமல் பாருங்கள். நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டோம். இதில் என்னென்ன ஷேப்லாம் போடலாம் அப்படின்றத பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு ரவுண்ட். ஸோ செயின் ஸ்டிச்சில் இந்தந்த ஷேப்லாம் ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் ஒரு 2-3 ஷேப் போட்டு காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு அதே மாதிரி மற்றதெல்லாம் இந்த கார்னரில் எப்படி எட்ஜ் எப்படி வரணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச்சில் ஒரு 2 to 3 லைன்ஸ் வந்து நார்மல் கோடு போட்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து நீங்கள் இந்த ஷேப் எல்லாமே ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? அப்புறமா வந்து இந்த செயின் ஸ்டிச் முடிச்சு இந்த ஷேப்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 சென்டிமீட்டருக்கு 5 சென்டிமீட்டருக்கு எதனா ஒரு டிசைன், உங்களோட ஓன் டிசைன் எதனா நீங்கள் செலக்ட் பண்ணி ட்ரா பண்ணி, ஒரு ஃப்ளவரோ இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சது எந்த ஒரு விஷயமா இருந்தால் எதுவாக இருந்தாலும் ஓகே, அதை நீங்கள் ட்ரா பண்ணி அதில் செயின் ஸ்டிச் வந்து போட்டு ட்ரை பண்ணுங்கள். 5 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். ஓகேங்களா? ஃப்ளவர்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு எதனா என்ன சொல்கிறது, ஹியூமன் ஃபேஸ் கூட எதனா வரையலாம், இல்லை வந்து ஒரு பிள்ளையாரோ இல்லை ஏதோ ஒரு கார்ட்டூன் கேரக்டரோ இல்லை ஒரு பட்டர்ஃப்ளை ஏதோ ஒன்று சம்திங் ஒரு 5 சென்டிமீட்டருக்கு நீங்கள் வந்து அதை ட்ரா பண்ணி அதில் செயின் ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு பேஸே வந்து செயின் ஸ்டிச் தான். ஸோ இதை நீங்கள் நல்லா பழகிட்டீங்க, இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஃப்ளூவண்ட்டாக வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? வாங்க இப்போ நம்ம ஒரு 2 to 3 ஷேப்ஸ் வந்து எப்படி போடலான்றதை நம்ம பார்ப்போம். இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ஸோ எப்பயும் போல் லூப் எடுத்துட்டோம். ஸ்டார்டிங்கில் பெரிய செயின் ஸ்டிச்சாகவே போட்டு பழகுங்க. போக போக நம்ம குட்டியாக போட ஆரம்பிக்கலாம். குட்டியாக போட்டால் தான் எப்பவுமே அழகாக இருக்கும். ஸோ இதை எட்ஜு திருப்பும் போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் குட்டி லாக் செயின் மாதிரி போட்டு திருப்பணும். நல்லா கவனிங்க. குட்டி லாக் செயின் மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டு இப்படி திருப்பணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா வரும். வாஸ்குள்ளே பேசிட்டு ஸோ லாக் போட்டாச்சு. கார்னர் வரும்போது குட்டி லாக் செயின் போட்டு திருப்பணும்.
ஸோ நூல் காலி ஆயிடுச்சு. நம்ம எண்ணாட் போட்டுடலாம். ஸோ எல்லா ஷேப்புமே நம்ம போட்டுட்டோம். ஸோ இந்த எல்லா ஷேப்புமே ட்ரை பண்ணுங்கள். 5 சென்டிமீட்டருக்கு டிசைன் செலக்ட் பண்ணுங்கள். அதை ஜெராக்ஸ் கடையில் போய் பிரிண்ட் எடுத்து கார்பன் ஷீட்டை வச்சு நீங்கள் வரைஞ்சி அதுக்கு மேலே செயின் ஸ்டிச் போடுங்க. இல்லை நான் நல்லா வரைவேன் அப்படின்னா ஒரு A4 ஷீட்டில் வரைஞ்சிட்டு அது மேலே கார்பன் ஷீட் வச்சு ட்ரா பண்ணி போடுங்க. இல்லை டேரெக்டாக கிளாத்லேயும் வரைஞ்சி போடலாம் நீங்கள்.